வணக்கம். இந்த வீடியோவில் பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் கோர்ட்டு சீனில் பேசக்கூடிய வசனத்தை நான் பேச போகிறேன். அது எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமானதுமல்ல, வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன்களில் நானும் ஒருவன். கோயிலில் குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதை மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோயிலில் குழப்பம் விளைவித்தேன். கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகல் வேஷம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் என்கிறதே மீன்கள். அதைப்போல என்னை குற்றவாளி என்கிறார்களே. இந்த குற்றவாளியின் கடந்த கால வாழ்க்கையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி சென்றால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எத்தனை என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நின்றிருக்கின்றன. தென்றலை தீண்டியதில்லை, நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன்னால் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்திற்கு நான் மட்டும் விதிவிலக்கா? ரங்கூர் என் உயிரை வளர்த்தது, என்னை உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் தங்கையை காண வந்தேன். மோசடி விளக்கிலே சம்பந்தப்பட்டு குற்றவாளி கூண்டிலே நிற்கிறாளே இந்த ஜாலக்காரி ஜாதி, இவள் வலையில் விழுந்தவர்களில் நானும் வருவேன். பணப்பட்டியை பறிகொடுத்தேன், பசியால் துடித்தேன், உடல் மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாகவே ஆனேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமா, கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலே மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் இன்று சீரழிந்து விட்டது. கையிலே குழந்தை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தாள், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினர் பலர், அதில் காளையர் சிலர்